நான்காவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகிய வடிவில் நாம் படைத்தோம். நிச்சயமாக மனிதனை அழகிய வடிவில் நாம் படைத்தோம். இந்த அல் இன்சான் என்று அல்லாஹ் தஆலா அலிஃப்லாமை முன்னால் கொண்டு வந்து இதை மாரிஃபாவாக ஆக்கியதன் மூலம் இதை பொதுப்பெயராக அடையாளப்படுத்துகிறார். அப்போ அல் இன்சான் என்றால் எல்லா மனிதர்களையும், அது முஸ்லிம்கள், காபிர்கள், நாஸ்திகர்கள் எல்லாரையுமே குறிக்கும். இந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அழகிய வடிவில் படைத்திருக்கிறான். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது தஃப்சீர் ஆசிரியர்கள் முதலாவது கருத்து சொல்றாங்க, அத்தம்ம ஹல்கின், ஒரு பூர்ணமான வடிவில். அத்தம்ம ஹல்கின் என்றால் பூர்ணமான வடிவில் படைத்துள்ளான் என்பதுதான் நேரடியான அர்த்தம். இதற்குரிய விளக்கம் என்னன்னு கேட்டால், முதல் கருத்து, இவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஒரு பூரணமான வடிவிலும் அதே நேரத்தில் ஒரு இயற்கையான நிலையிலும் தான் படைத்தான். இயற்கையான நிலை என்ன? அவர்கள் படைக்கப்படும் போது அவர்களுடைய உள்ளத்தில் எந்த களங்கமும் இல்லை. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் படைக்கப்படும் போது ஒரு பூரணமான வடிவில் படைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் எந்த களங்கமும் கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்து ரூம் 30வது வசனத்தில் சொல்லுகிறான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா. ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா. உன்னுடைய முகத்தை இந்த மார்க்கத்திற்கு முற்று முழுதும் கட்டுப்பட்ட நிலையில் நீ நிலைநிறுத்துவீராக. ஃபித்ரத்தல்லாஹி ஃபதரன் நாஸ அலைஹா. இந்த மார்க்கம்தான் அல்லாஹ் இயல்பில் மனிதனை படைத்த மார்க்கமாக இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் ஒரு இயற்கையான இயல்போடு தான் பிறக்கிறது. அந்த உள்ளத்தில் எந்த களங்கமும் இல்லை. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அதை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுவதன் அர்த்தம் என்னது? அவன் பூரணமான வடிவில் என்றால் அவனுடைய உள்ளத்தில் எந்த களங்கமும் இல்லாத ஒரு தூய்மையான வடிவில் அவன் படைக்கப்பட்டான். இது ஒரு கருத்து. இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா, இப்னு அல் அரபி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன் அல் இல்லாம வந்தா சூஃபி. ரெண்டு அறிஞர்கள் இருக்கிறான். ஒருவர் இப்னு அல் அரபி, இன்னும் ஒருவர் இப்னு அரபி. அல் இல்லாம வந்தால், அல் இல்லாம அந்த அரபி வந்து டேஞ்சரான அரபி, சாதாரணமான அரபி அல்ல. அப்தும் ரப்பும் ஒன்று என்று சொல்லுகிற அரபி. என்னது? அத்வைதம், வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கையை மிக தெளிவாக பேசியவர் தான் இப்னு அரபி. அதை நல்ல நினைவில் வச்சு, சில நேரங்களில் நம்முடைய உலமாக்கள் எழுதும்போது இப்னுல் அரபியுடைய செய்திகளை, அல் அரபியுடைய செய்திகளை கோட் பண்ணுவாங்க. சிலர் மனசுக்கு சிரிச்சுட்டு போவாங்க, அவங்களுக்கு தெரியும் இப்னு அரபியை, இப்னுல் அரபியை தெரியாது. அதனால் நினைப்பாங்க சூஃபியெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறார் இவர். இந்த இப்னுல் அரபி, அல் அரபி இருக்கிறாங்களே, இவங்க மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்கள், ஒரு பெரிய தஃப்சீர் அறிஞர், அதுபோல் ஒரு நல்ல அகீதாவோடு இருந்த ஒரு அறிஞர். இவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்றால், லைஸ லில்லாஹி தஆலா ஹல்குன் அஹ்ஸன மினல் இன்சான். அல்லாஹுடைய படைப்புகளில் மனிதனை விட அழகிய ஒரு படைப்பு கிடையாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய படைப்புகளில் மனிதனை விட அழகிய ஒரு படைப்பு கிடையாது. ஃபஇன்னல்லாஹ ஹலகஹு ஹய்யன். உயிரை கொடுத்து படைக்கிறான். ஆலிமன், அறிவை கொடுத்து படைக்கிறான். காதிரன், ஆற்றலை கொடுத்து படைக்கிறான். முரீதன், நாட்டத்தை கொடுத்து படைக்கிறான். முத்தகல்லிமன், பேசுகிற தன்மையை கொடுத்து படைக்கிறான். சமீஅன், கேட்கிற அந்த ஆற்றலை கொடுத்து படைக்கிறான். பசீரன், பார்க்கிற ஆற்றலை கொடுத்து படைக்கிறான். முதப்பிரன், திட்டமிடக்கூடியவனாக படைக்கிறான். ஹக்கீமன், ஞானமுள்ளவனாக படைக்கிறான். வஹாதிஹி சிஃபாத்து ரப்பி சுப்ஹான. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பண்பும் அல்லாஹுடைய பண்புகள்.
மனிதனில் அல்லாஹ் ஹயாத் மனிதனில் இருக்கிறது. அதுபோல இல்ம், குத்ரத், இராதத், கலாம், சம், பசர், தஜ்பீர், ஹிக்மா எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள். அல்லாஹ்வுடைய பண்புகளை கொடுத்து அவன் மனிதனை படைத்திருக்கிறான். எனவே மனிதனை விட ஒரு அழகிய படைப்பு அல்லாஹ்வுடைய படைப்பில் எதுவுமே கிடையாது. ஹாதிஹி சிஃபாத்து ரப் வ அலைஹா ஹமல பஅதுல் உலமா கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சொல்றார் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ், இந்த சில அறிஞர்கள் ஒரு ஹதீஸ் வருது, இன்னல்லாஹ ஹலக ஆதம் அலா சூரத்திஹி, ஆதத்தை அல்லாஹ் அவனுடைய தோற்றத்தில் படைத்தான் என்று சொல்வதன் அர்த்தம் இதுதான் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்கின்ற ஒரு சில அறிஞர்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார். யானி அப்படின்னு என்ன அர்த்தம்? அலா சிஃபாத்திஹி அல்லதி தகத்தம திக்ருஹா, இந்த பண்புகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அந்த ஹதீஸுக்கு நிறைய வேறு அர்த்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது, அது வேறு சப்ஜெக்ட். ரைட். இப்போ என்ன பார்க்குறோம் என்றால், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்னும்போது ரெண்டு கருத்துக்கள் தஃப்ஸீராசிரியர்கள் மத்தியில் வரும். ரெண்டும் முரண்பாடற்றவை, ரெண்டு கருத்தும் முரண்பாடு இல்லாதவை. ரெண்டு கருத்தையும் நம்ம எடுக்கலாம். முதல் கருத்து என்ன? அவர்கள் நல்ல இயல்போடு படைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது கருத்து என்ன? அழகிய வடிவில், சிறந்த வடிவில் படைக்கப்படும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை ரசிக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி பேசக்கூடியவர்கள், என்னது சுய முன்னேற்றம் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது, நம்ம கொஞ்சம் ஃபெட்டாக இருப்போம். ஃபெட்டாக இருந்தால் நம்மளே அசிங்கமாக பார்த்துக்கிறது, அல்லது நம்ம கொஞ்சம் கலர் டார்க்காக இருந்துட்டுன்னா நம்மளை அசிங்கமாக பார்க்குறது. அப்படி இல்லை, முதல் நம்மை நாம் ரசிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் படைத்த அழகிய படைப்பு. அதனால தான் ஹிஸ்னுல் முஸ்லிமில் ஒரு துவா வருது, அதில் கருத்து ஒருபாடு இருக்குது. சஹி அல்லாஹ் என்பது ஷேக் அல்பானி ஹசன் என்று சொல்லக்கூடியது. என்னது? அல்லாஹும்ம, கண்ணாடி பார்க்கும்போது, கமா ஹஸ்ஸன் ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கி, யா அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை நீ அழகாக ஆக்கியது போன்று என்னுடைய பண்புகளையும் அழகாக ஆக்கி விடுவாயாக. அப்போ நம்ம அழகுதான். பெண்கள் ஸ்பெஷலாக பெண்களுக்கு சொல்லணும், பெண்கள் எல்லோரும் அழகுதான். உங்களுக்கு கிடைக்கிற குழந்தைகள் எல்லாம் அழகுதான். அழகு என்பது எங்குள்ளது? மனசில் உள்ளது. நம்ம எதை அழகாக பார்த்தாலும் அது அழகாக இருக்கும். ரைட். எனவே அழகுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழகாகவே படைத்திருங்க. அவங்க அழகு இல்லைன்றால் உலக வாழ்க்கை சாத்தியப்படாது. சில நேரம் எனக்கு அழகு இல்லாமல் போகும், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் அழகு. அதனால் இன்னும் ஒருவர் கண்டிப்பாக அது அழகாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்குறீங்க, வெள்ளைக்காரன் நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பான், ஆனால் ஆப்பிரிக்கன்ஸுக்கு அவங்கள பிடிக்காது. அவங்களுக்கு அவங்களோட நிறத்தில் உள்ள அப்படி தோற்றத்தில் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு அழகாக தெரியும். அல்லாஹு தஆலா மனிதனை பொதுவாக அழகிய தோற்றத்தில் படைத்து